வணக்கம். இந்த நாளில் சின்ன சின்ன வெளிச்சங்களில் இன்னொரு புதிய சிந்தனையை தெரிந்து கொள்வோம். மத்தேயு 5:6 சொல்லப்பட்டிருக்கிற வசனம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். அதாவது நீதி செய்யணுங்கிறதுக்கு நீ பாக்கியவானாக இருக்கணும்னா நீதி செய்யணும். அந்த நீதி மேலே நீ எப்படி இருக்கணும்னா பசியும் தாகம் உள்ளவனாக இருக்கணும். இது எதுனா வாஞ்சை உள்ளவனாக இருக்கணும் என்பதற்காக குறிக்கப்பட்டிருக்கிற பசி தாகம். மனிதனுக்கு எப்பவும் பசி இருக்கும் தாகம் இருக்கும் அப்படின்னு குறிக்கப்பட்டாலும் இதிலேருந்து நம்ம ஒரு அழகான சிந்தனை தெரிஞ்சுக்கொள்வோம். இப்போ பசி எப்போ வரும்? காலையில் ஒரு தடவை பசிக்கும், மத்தியானம் ஒரு பசிக்கும், ராத்திரி ஒரு தடவை பசிக்கும். ஒரு நாளைக்கு 3 வேளை குறைஞ்சபட்சம் சராசரி மனிதன் சாப்பிடணும். தாகம் எப்போவுமே தாகம் இருக்காது. சில நேரத்தில் ரொம்ப தாகம் இருக்கும், சில நேரத்தில் கொஞ்சம் தாகம் இருக்கும். சாப்பிட்ட உடனே சில பேர் தண்ணி குடிப்பான், சில பேர் வெயில் காலத்தில் நிறைய தண்ணி குடிப்பான். தாகம் என்பது அவ்வப்பொழுது வருகிறது, பசி என்பது தினந்தோறும் வருவது இல்லையா, வேலை தவறாமல் வருவது. அப்போது நீதி நீ செய்யணும்னு சொன்னால் நீதி செய்வதை தினந்தோறும் ஒரு கடமையாக்கி கொள்ள வேண்டும். அப்படி கடமையாக்கி கொள்ளும்போது மட்டுமல்ல, எப்பப்போ தேவைப்படுதோ. அப்போ கொஞ்சம் வெயில் காலத்தில் நிறைய தண்ணி குடிக்கிறோம், மற்ற நேரத்தில் தண்ணி குறைச்சி குடிக்கிறோம், கொஞ்ச நேரத்தில் தண்ணி கம்மியாக குடிக்கிறோம், ஜாஸ்தியாக குடிக்கிறோம். அப்போ தாகமுங்கிறது என்னன்னு பொருள், இங்கே என்ன பொருள்னா நீதியை செய்யறதுல நீ தினம் அதை கடமையாக்கிக்கணும். எப்பப்போ தேவையோ, உன்னுடைய பங்களிப்பு எங்கெங்கே தேவையோ அங்கெல்லாம் நீதி செய்ய நீ தவறக்கூடாது அப்படிங்கிற ஒரு அழகிய உண்மையும் இதில் இருக்குது. பசி தாகம்ங்கிறது வாஞ்சையாக இருக்கணுங்கிறதுக்காக தான். அது அந்த வசனம் எப்படி முடியுது? அவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். நீ இப்போது எப்போ திருப்தி அடையணும்னு சொன்னால் உன்னுடைய பசியும் சாப்பிட்டுட்டு தண்ணி குடிச்ச பிறகு திருப்தி ஆகும். இப்போ உன் நீதியை நீ செய்யும்போது தான் நீ திருப்தி அடைகிறாய். அப்படி நீ வாக்கியவானாக இருக்கும்போது உன்னை படைத்த கடவுளும் திருப்தி அடைகிறார். பரவாயில்ல, நம்ம படைத்த பிள்ளை நீதியை அனுதினமும் கை கொள்ளுகிறது, அவ்வப்பொழுது தேவைப்படும் பொழுது நீதி செய்கிறது. அனுதினம்ன்றது இப்போ இப்படி இன்னொரு சிந்தனை. அனுதினம் ஏன் அளவில் நான் நீதியாக இருக்கிறது, அது தினந்தோறும் நாம் சாப்பிட்ற நீதி மாதிரி பசி மாதிரி தானே. ஏன் அளவில் நான் நீதியாக இருக்கிறது, என் விஷயத்தில் அங்கே அடுத்த இடத்துல நீதி தவறும் போது போய் அதை தடுக்கிறது, அது தாகம்னு வச்சுங்க. அந்த இடத்துல போய் இப்போ இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் நீதியாக இருக்கிறதுங்கிறது ஒன்று, முதல் ஸ்டேஜ். நீதி தவறுகிற இடத்துல போய் இப்படி நீதி தவறு நீங்கள் செய்யக்கூடாதுன்னு சொல்கிறது, இதுவும் நம்முடைய கடமை என்பது புரிந்து கொள்ள வேண்டும். எனவே பசி தாகம் என்பது வாஞ்சை குறிக்கப்பட்ட சொல் என்று சொன்னாலும் அதிலிருந்து இப்படி ஒரு அழகை எடுத்துக்கொள்வோம். அன்றாடம் நீதியை கடைபிடிப்பது என்னுடைய கடமையாக, என் அளவில் நீதியை கடைபிடிப்பது என்னுடைய கடமையாகவும், நீதி தவறுகிற பொழுது அதை போய் தடுக்கிற தாகமுள்ளவனாகவும் நான் வாழ வேண்டும் என்கிற சிந்தனையோடு இந்த நாளை தொடங்குவோம்.